ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கேக் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக நீங்களும் வீட்டிலே இதை செய்யலாம். அதே போல் இந்த கேக் ரெசிபியை நீங்கள் பண்ணுறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட இதை ஈவினிங் டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேக்கை பொறுத்தளவில் நல்லா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் அதே சமயத்தில் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எல்லாருமே செய்யலாம், அதுவும் வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில் ரவையை அளந்து சேர்த்த இந்த கப்பால் தான் நான் எல்லாத்தையுமே அளந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ரவையை பவுலில் அளந்து எடுத்தாலும் சரி, இல்லை டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதே பவுல் வச்சு தான் மற்றதையும் அளந்து சேர்த்துக்கணும். கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதே போல் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத சமையல் எண்ணெய், அதாவது ரிஃபைண்ட் ஆயில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன். அதில் தான் எந்த வாசனையுமே இருக்காது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வின்னரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் வாசனை பிடிக்காதவங்க வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா நைஸாக முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதே சமயத்தில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் சேர்த்துருக்க தயிர், பால், எண்ணெய் இதுவே போதுமானதாக இருக்கும். அதிலே அந்த ரவையும் நல்லா ஊறி நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதில் சேர்த்திருந்தா பால், தயிர், எண்ணெய் இதுவே போதுமானதாக இருந்துச்சு. அரைச்சி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு இதுலெல்லாம் செய்கிற கேக்கை விட இந்த ரவையில் செய்கிற கேக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். அரைச்சி எடுத்த ரவை எல்லாத்தையுமே இந்த பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. ரவையை அரைச்ச உடனே நம்ம கேக் செய்யலாம் முடியாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். ரவை ஊறி வரும்போது கொஞ்சம் உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரவையை அரைச்சிட்டு சேர்த்துருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பி மேலே எலும்பி வந்திருக்கு. நல்லா பார்க்கும்போதே தெரியுது. நல்லா இந்த அளவுக்கு எலும்பி வந்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த ரவையை நல்லா அடித்து கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அடித்து கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது ரெண்டத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு கரண்டி போட்டு இந்த ரவையோட நல்லா அடித்து சேர்த்துக்கங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கேக்கை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இதை இப்போ சேர்த்துடலாம். கேக் செய்கிறதுக்கு நான் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக் ட்ரேயில் நல்லா ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் இல்லை எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா மேலே கீழே சைடில் எல்லா பக்கமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதான் கேக்கை லாஸ்ட்டாக நம்ம கேக் ட்ரேலேருந்து ரெடி பண்ணி எடுக்கும்போது சுலபமாக கலந்துட்டு வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், எல்லா இடமுமே நெய்யை அப்ளை பண்ணி வச்சாச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கேக் ட்ரேக்கு ஏற்றது மாதிரி நான் ஏற்கனவே பட்டர் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த கேக் ட்ரேயோட அடிப்பகுதியில் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோ கூட தேவைப்படாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். லைட்டாக கையில் எடுத்துகிட்டு அந்த அடிப்பக்கத்தில் நீங்கள் தூவி விட்டுருங்க. அப்போது ட்ரேலேருந்து கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பட்டர் ஷீட் நான் சேர்த்துருக்கிறதுனால அது மேலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ நெய்யெல்லாம் ட்ரேயில் தடவியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை அதில் சேர்த்துடலாம். ரவையை அரைச்சிட்டுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தோம். அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரவை வந்து ஊறி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் தயிர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் கேக் சூப்பராகவே வரும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே இந்த கேக் ட்ரேயில் சேர்த்துட்டு இப்போ இந்த கேக் ட்ரேயை லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து இதில் உள்ள சின்ன சின்ன கேப்பு குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ கேக்கும் வந்து ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். அவ்வளோதான். இப்போ கேக் ட்ரேயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒரு குக்கரை 10 நிமிஷம் ப்ரெஷர் பெல்ட்டு இது எதுவுமே போடாமல் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேக் ட்ரேயை வைக்கிறதுக்காண்டி ஏற்கனவே ஸ்டாண்டும் அதிலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் ட்ரேயை அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். கேக் ட்ரேயை சேர்த்த பிறகு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 25 நிமிஷம் நல்லா கேக்கு வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம முன்னாடி வச்சதை விட கேக் வந்து நல்லா உப்பி மேலே வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய நட்ஸ் எல்லாம் இந்த கேக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக்கில் நான் பாதாம் பருப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். அது கூட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்க போகிறேன். இந்த பாதாம் பருப்பு டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்க்கும்போது கேக் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்காக தான் நட்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட் டைம் மாவை சேர்க்கும் போதே நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா இந்த மாதிரி மாவு பொங்கி வரும்போது இந்த நட்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். அதுக்காக தான் 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 25 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்கு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ கேக் வந்து சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த மாதிரி நடுவில் குத்தி பாருங்கள். கேக் நல்லா வெந்திருந்தால் குச்சியில் வந்து எதுவுமே ஒட்டாது. பாருங்கள், குச்சியில் எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கை நம்ம அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்கை நல்லா ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேக்கை உடனே நம்ம வெளியில் எடுத்துடக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். சூடாகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா கேக் வந்து பிஞ்சிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், கேக்கு நல்லா முழுமையாக ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கத்தி வச்சு சுற்றிலும் முதல்ல கேக்கை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் கேக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான். இப்போ கத்தியை வச்சு சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு இந்த கேக் ட்ரேயை இந்த பிளேட்டில் லைட்டாக இந்த மாதிரி கவுத்து போட்டு லைட்டாக தட்டி விடுங்க. கேக் வந்து அழகாக கலண்டு வந்துடும். நம்ம ஏற்கனவே பட்டர் ஷீட் வேறு போட்டிருக்கிறதுனால கேக் வந்து சுத்தராக ஒட்டாது, அழகாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ட்ரேயை எடுத்துகிட்டு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கேக் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக, கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. கேக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இதை அப்படியே நான் இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இந்த கேக்கை செஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம வந்து அதிகமான பொருட்களும் சேர்க்கலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கத்தி வச்சு கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த கேக் ரெசிபியை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த கேக்கோட ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே எவ்வளோ நீட்டாக வெந்து ஒரு பர்ஃபெக்டான கேக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு இந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.